பாண்டிச்சேரியில பத்மாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பங்களா. இந்த பங்களா 2000 2025 வரைக்கும் பூட்டப்பட்டு இருக்குது. இது ஒரு வைர வியாபாரியோடைய பங்களா. கோடிக்கணக்கான சொத்து, தங்க நகைகள், பணம், இது எல்லாமே இருந்தும் இந்த வீட்டுல அந்த குடும்பம் இருக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள ஒரு இளம் பெண்ணோட ஆன்மா இன்னைக்கு வரைக்கும் அலறிக்கிட்டே இருக்குது. தான் ஏன் கொல்லப்பட்டோம் அப்படின்னு அது இன்னும் துடிச்சிட்டு இருக்குது. அந்த பெண்ணுடைய குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் உறங்க முடியாம அவஸ்தையில் இருக்காங்க. சரி, இந்த பெண் யாரு, இந்த சம்பவம் எங்க நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பாண்டிச்சேரியில சரியா ஜூலை 14 1999 ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. அதை அட்டன் பண்ண எஸ்ஐ எங்கிருந்து பேசுறீங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு பெண் அழுதுட்டே சொல்றாங்க, நான் பத்மாலயா வீட்டுல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல கொள்ளைக்காரங்க வந்துட்டு கொள்ளடிச்சிட்டு கொலையும் பண்ணிட்டு போயிட்டாங்க, உடனடியா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அலறாங்க. உடனே பதறி அடிச்ச போலீஸ் அங்கிருந்து ஒரு டீம் போறாங்க. இந்த பங்களா எங்க இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரி கவர்னர் மாளிகைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பங்களா. இந்த போலீஸ் டீம் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது 2 பேர் அங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் பத்மாஷா, இவங்களுக்கு 45 வயது. இன்னொருத்தர் கமல் ஷா, இவங்களுக்கு 20 வயசு. இந்த பத்மாஷாவுடைய 2வது பையன். இந்த வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கப்பட்டதுக்கான ஏதாவது தடயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஆமா, கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. பீரோக்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளும் வைரங்களும் பணங்களும் திருடப்பட்டிருக்குது. இப்போ போலீஸ் கேட்குறாங்க என்ன நடந்தது அப்படின்னு. அங்க இருந்த கமல் ஷா மாடியை நோக்கி கையை காட்டுறாரு. அப்போ போலீஸ் டீம் மாடிக்கு போறாங்க. அங்க போய் திறந்து கிடக்கிற ஒரு பெட்ரூமை பார்த்தாங்க அப்படின்னா அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு கிடக்குறாங்க. ஏன்னா ஒரு இளம் பெண், அவங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்குது. அந்த பெண் வந்து அங்க இருக்கிற பெட்டு மேல ரொம்ப அலங்கோலமா அப்படியே ரத்தம்லாம் செதறிய நிலையில அங்க இறந்து கிடக்குறாங்க. அந்த பெண் வந்து உடைகள்லாம் பாதி இல்லாத நிலையில கிடக்குறாங்க. இதை பார்த்த போலீஸ் அந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க 2 பேர்ட்டையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அந்த 2 பேரும் சொல்றது, நாங்க சாப்பிட்டுட்டு தூங்கினோம், ஒரு 11 மணிக்கு மேல கதவை உடைச்சிட்டு 3 கொள்ளைக்காரங்க வந்தாங்க. அவங்க எங்க வீட்டுல இருந்த நகைகள், பணம், வைரங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணிய கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கமல் ஷா சொல்ற. இறந்து கிடக்கிறவங்க பேரு பார்வதி. அவங்க வந்து கமலுடைய அண்ணன் ரவிஷாவுடைய ஒய்ஃப். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. இப்போ இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர். அதுக்கு முன்னாடி இந்த வீடு யாருடையது, இவங்க எப்படிப்பட்ட பின்புலம் கொண்டவங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். இந்த வீடு யாருடையது அப்படின்னு சொன்னா, பிரேம்சந்த் ஷா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் இருந்து பாண்டிச்சேரியில வந்து செட்டில் ஆன ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய வீடு தான் இந்த வீடு. அவருக்கு வந்து அவருடைய குடும்ப தொழில் தங்க நகைகள் வியாபாரம், வைர வியாபாரம். பணத்துக்கு ஒரு குறையுமே இல்லை. பாண்டிச்சேரியில பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய அளவுல ஒரு வர்த்தகத்துல முன்னணியில இருக்கிற ஒருத்தர். நிறைய பணம் புழங்குற ஒரு இடம். இவர் அமைதிக்காக அரவிந்தர் ஆசிரமத்துக்கு அடிக்கடி போகக்கூடியவர். ரொம்ப ஆன்மீக பற்று இருக்கிறவர். அப்படி போகும்போது அந்த அரவிந்தர் ஆசிரமத்துல நடராஜ ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆன்மீக சேவை செய்துட்டு இருக்கிற ஒருத்தர் கூட பழக ஆரம்பிக்கிறார். இந்த 2 பேருடைய பழக்கம் எப்படி தொடருது அப்படின்னா, இந்த நடராஜ ஐயருடைய வீட்டுக்கு இந்த பிரேம்சந்த் குடும்பம் போகும். இவங்க வீட்டுக்கு அந்த நடராஜ ஐயருடைய மொத்த குடும்பம் போகும். நடராஜ ஐயருக்கு 3 பசங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு அழகான பெண் தான் இந்த பார்வதி. இந்த 2 குடும்பங்களுக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் 2 பசங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப டீப்பா இருக்கும் பொழுது இந்த கமல் ஷா இருக்கா இல்லையா, இந்த கமல் ஷாவுக்கு பார்வதி ஐயர் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு. லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் ஒரு வேலண்டைன்ஸ் டேல வந்து அந்த பொண்ணை பார்வதி கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்றான். பார்வதி வந்து இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பின்னாடியே சுத்தனவன் அதுக்கப்புறம் விட்டுட்டான். 2 குடும்பத்துக்குள்ளேயும் பழக்க வழக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது அடுத்த கட்டத்துக்கு போகாம பிரச்சனையாகாம தவிர்க்கப்பட்டிருக்கு. 2 குடும்பத்து பசங்களும் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க இப்ப காலேஜுக்கு வந்துட்டாங்க. அப்படி காலேஜில் படிக்கும் போது ஒரு நாள் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு வந்த இந்த பிரேம்சந்த் ஷா வந்து நடராஜ ஐயர்கிட்ட பார்த்து கேட்டிருக்காரு, உங்க பொண்ணை என் பையன் மூத்த பையன் ரவிஷாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த நடராஜருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா பிரேம்சந்த் ஷா வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன். பாண்டிச்சேரியில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இருக்கிற பணக்காரங்கள்ல இவர் ரொம்ப முக்கியமானவர். இவர் வந்து நம்ம வீட்டு பொண்ணை கேட்கிறாரு. இவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் தான். முன்ன பயங்கர ஷாக் ஆகி பார்த்திருக்காரு. என்ன உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப விருப்பம்னு சொல்லிட்டு இந்த வைர வியாபாரி சொல்லியிருக்காரு.
எங்க வீட்டுல கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடராஜர் அவருடைய வீட்டுல போய் கேட்ட உடனே 3 அண்ணன்களும் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கச்சி வந்து எங்க தூரத்துல எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நமக்கு தெரிஞ்ச குடும்பம், ரொம்ப பணக்கார குடும்பம், அதனால தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பா, அதுல எந்த குறையும் இல்லாம இருப்பா, நம்ம கண் முன்னாடியே இருப்பா, அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களும் பரிபூர்ணமான சம்மதம் சொல்லியிருக்காங்க. 2 குடும்பமும் சேர்ந்து சரி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவெடுக்கப்பட்ட சூழல்ல இந்த ரவிஷா, பார்வதி இவங்க 2 பேருமே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. முடிக்கிறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு அப்படிங்கிறதுனால என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 மாசம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. உடனே 3 மாசம் இவங்க 2 பேரும் காதலர்கள் போல பாண்டிச்சேரி ஃபுல்லா சுத்தி தெரிஞ்சிருக்காங்க. நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல கல்யாணம் அந்த நாள் வந்தது. ரொம்ப பிரம்மாண்டமா பாண்டிச்சேரியை அசந்து போற அளவுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்துனது தம்பி கமல்ஷா. எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான். ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருந்திருக்குது. அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை சில மாதங்கள் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. இப்போ ரவிஷா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாவுடைய பிசினஸ்ல தொடரலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையில எடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்காக அவன் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அடிக்கடி குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் போக வேண்டிய சூழல். 10 நாள் இங்க இருப்பான், 10 நாள் வெளியூருக்கு போயிடுவான். அண்ணன் அடிக்கடி பிசினஸ் விஷயமா குஜராத் ராஜஸ்தான் போகும்பொழுது வீட்டுல இருந்த கமலுக்கு அவங்க அண்ணியை பார்க்கும்பொழுது அவங்க மனசுல என்ன தோணிருக்குன்னா, இந்த பெண் தன்னுடைய அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அண்ணி பார்வதி இல்ல, இவ ஒரு காலத்துல நான் லவ் பண்ணி என்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ண பார்வதி, நான் ஒன்சடா லவ் பண்ண பார்வதி அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வக்கரமா மாறி அந்த பொண்ணுகிட்ட தவறா பேசுறதும் தொடுறதும் அந்த சீண்டல்களை ஆரம்பிச்சிருக்கான். இப்படி இந்த பையன் ரொம்ப தப்பா அப்ரோச் பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆரம்பத்துல கண்டிச்சிருக்காங்க பார்வதி. ஒரு கட்டத்துல இது எல்லை மீறி போகும்பொழுது நேரடியா தன் மாமியார்ட்ட போயிட்டு, அத்தை இந்த மாதிரி கமல் என்னை பார்க்கறதும் பேசுறதும் தொடுறதும் ரொம்ப தப்பா இருக்குது, அதனால நீங்க கண்டிங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் மருமகள்கிட்ட ரொம்ப பாசமா பழகிட்டு இருந்த இந்த பத்மாஷா இந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ என் பையனையே குறை சொல்றியா, நீ தான் தப்பானவன், அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மருமகிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் ஜூலை 14 அன்னைக்கு இந்த பெண் வந்து கொலையாகிடுறாங்க. இப்போ போலீஸ் அந்த கேஸ் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்த இன்ஸ்பெக்டர் அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அதிர்ச்சியுமே இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரோ சந்தேகப்பட்டாரோ அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு அந்த ரிப்போர்ட். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, பார்வதியுடைய தலையில ஒரு அடிபட்ட காயம் இருக்குது. இந்த காயம் பலமான காயமா இருக்குது. 2வது, அந்த பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா, சிதைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. இத படித்ததும் அந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் இந்த பத்மாலயா வீட்டுக்கு போறாரு. அந்த 2 பேர்ட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு முத அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே அந்த 2 பேர் மேலேயும் சந்தேகம். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் அங்க கொள்ளடிக்கப்பட்டுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சொந்த மருமக அங்க உயிர் போய் பணமா கிடக்குறா. ஆனா அந்த 2 பேருமே எந்த பரபரப்பும் பதட்டம் இல்லாம ரொம்ப கேஷுவலா அந்த விஷயத்த போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மர்டர் நடந்து சில நாட்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த பொண்ணுடைய வீட்டுக்காரர் ரவிஷா இன்னும் இந்த இடத்துக்கு வரல, ஏன் இந்த ஊருக்கு வரல அப்படிங்கிற 2 டவுட் இருக்கு. இப்படி அவருக்கு சந்தேகம் ரொம்ப அதிகரிக்க இந்த 2 பேர்த்தையும் அவர் விசாரணை ஆரம்பிச்சிருக்காரு. நாள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி 2 பேரும் அதே தகவலை சொல்றாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர், நான் அந்த பொண்ணுடைய ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமோட போயிட்டு பார்வதி இறந்து கிடந்த அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து அங்குலமா அதை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அங்க மாட்டிக்கிச்சு. என்னன்னா, அந்த ரூம்ல இருந்த ஏசிக்கு பின்னாடி ஒரு உருட்டுக்கட்டை மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அதை ஆய்வுக்கு உட்படுத்தினா அந்த உருட்டுக்கட்டையோட ஒரு முனையில இரத்த துளிகள் காஞ்சிருக்குது. அது சந்தேகத்துக்கு இடமே இல்லாதபடி அது பார்வதியோட ரத்தம். அந்த கட்டையை பிடிச்சிருந்த இடத்துல ஒரு கைரேகை இருக்குது. அது யாருதுன்னு அவங்க கண்டுபிடிச்ச போதுதான் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போனாங்க. அது பத்மாஷாவுடைய கைரேகை. இது வரைக்கும் இந்த பார்வதியுடைய அப்பா அம்மா அண்ணங்களை என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, கொள்ளக்காரங்க யாரும் வந்து தான் தங்கச்சி தான் பொண்ணை வந்து அப்படி கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி உருட்டுக்கட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் அப்படியே கொலை நடுங்கி போயிருக்குது. இந்த அம்மா கிட்ட வந்து, நீங்க தானமா என் பொண்ணு வேணும்னு சொல்லி விரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம், என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா, ஏன் அவளை அடிச்சே கொன்னீங்கன்னு சொல்லி அவங்களாம் கதறி இருக்காங்க. இந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், ஒரு வயிறு வியாபாரம் பண்ற குடும்பம், இவங்களுக்கு எவ்வளவு அரசியல் செல்வாக்கு இருக்கும், எப்படியாவது கேஸ்ல இருந்து தப்பிக்கலான்னு இவங்க பல்வேறு விதமா முயற்சி பண்ணிருக்காங்க.
பாண்டிச்சேரியில இருந்த முக்கியமான ஒரு ஆசிரமத்திலிருந்து ஒரு முக்கியமான நபர் இவங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளில கொண்டு வரலாம், கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காரு. இந்த விஷயத்த பொதுமக்கள் கையில் எடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அங்கங்க போராட்டம் வெடிச்சதுனால வேற வழி இல்லாம கைது பண்ண வேண்டிய சூழல். கைது பண்ணி இந்த பத்மா ஷாட்டை எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த பார்வதி எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் ரெண்டாவது பையனை ரொம்ப குறை சொல்லிட்டே இருந்தா. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, இவதான் தப்பானவ, என் பையனை குறை சொல்றது எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு அது மாதிரி ஜூலை 14 அன்னைக்கு நைட்டு வந்து என் பையன் தப்பா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே சொன்னான். அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற சொன்னான். இதனால நான் கோவப்பட்டு அங்கிருந்த உருட்டுக்கட்டை எடுத்து என் மருமக தலையில நான் அடிச்சிட்டேன், அதுலதான் அவன் இறந்து போயிட்டா அப்படின்னு தகவலை சொல்றாங்க. இந்த அம்மா சொன்னது உண்மைதான், ஆனா இது பாதி உண்மை. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது, அதை அந்த அம்மா மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறத கமலை விசாரிக்கும் போது தான் அந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கமல் ஷாட்டை விசாரிக்கும் போது அவன் சொல்லியிருக்கான், எங்க அண்ணி எங்க வீட்டுக்கு வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் தெரியுமா, ஒரு காலத்துல இந்த பொண்ணுகிட்ட நான் லவ் சொன்ன அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல. இப்போ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வரும்போது இவ என் கூட தானே இருந்தாகணும், இந்த வீட்டுல வச்சு நான் அவளை அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிட்டேன், நானும் சேர்ந்து இதை நடத்தினேன். அப்படி இவகிட்ட நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ரோச் பண்ணும்போது அவ ஒத்துருந்தான்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை, நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்னு தகவலை சொல்றான். அன்னைக்கு ஜூலை 14 அன்னைக்கு ஃபுல்லா மது இருந்துக்கிட்டு நான் அண்ணியோட ரூமுக்கு போயிட்டு பெட்ல இருந்த அண்ணி கூட அண்ணிக்கிட்ட போயிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதை பார்த்து பதறி அடிச்சு மாடியிலிருந்து கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து மாமியார்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கமல் வந்து என்னை தப்பா அப்ரோச் பண்றான், கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மாமியார் சொன்ன ஒரு பதில் இருக்குல்ல, அதுதான் கேவலத்தோட உச்சம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் புருஷன் தான் இப்ப வீட்டுல இல்ல, அவன் வர்ற வரைக்கும் கமல் கூட நீ இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்டு கொதிச்சு போய் அந்த பார்வதி சண்டை போடும்போது பின்னாடி இருந்து உருட்டுக்கட்டையால அடிச்சிருக்காங்க அந்த அம்மா பத்மா ஷா. மயங்கி விழுந்திருக்கு பார்வதி. அந்த பொண்ணை, அதாவது அண்ணிய கமல் ஷா கையில தூக்கிட்டு அண்ணியோட பெட்ரூம் போயிட்டு அங்க கதற அந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்கான். தலையில அடிப்பட்டதுனால அந்த பொண்ணு அதிகமான பிளட் லாஸ் ஆகி அங்கேயே இறந்து போயிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப குலை நடுங்க செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எல்லா சம்பவங்களும் நடக்கும் போதும் ரவிஷா ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதாவது புருஷங்காரன், அவன் அந்த வீட்டுலதான் இருந்திருக்கான். தான் மனைவிக்கு நடக்கிற அந்த எல்லா விஷயத்தையும், தான் தம்பி இப்படி பண்ணது, அம்மா அடிச்சது, தம்பி பெட்ல வச்சுட்டு இப்படி அவங்கள சீரழிச்சது, கொன்னது, எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 பேரையும் கைது பண்றாங்க. ஒரு தனிப்பட டீம் போயிட்டு ரவிஷாவை கைது பண்ணி அவங்களையும் சிறையில கொண்டு போய் அடைக்கிறாங்க. அப்படி போற வழியில ரவிஷா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ரவிஷா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவன் வெளிநாடு போயிட்டானா இல்ல இறந்து போயிட்டானா, எங்க இருக்கிறாங்கிற தகவலே தெரியல. இந்திய அரசால தேடப்படுற குற்றவாளிகள்ல அவனும் ஒருத்தன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் டேட்டா இருக்குது. இப்போ பத்மா ஷா, கமல் ஷா இந்த 2 பேரும் ஜெயில இருக்காங்க. கேஸ் நடக்குது. 2000 தீர்ப்பு வருது பாண்டிச்சேரி கோர்ட்ல. என்னன்னா, இந்த கமல் ஷாவுக்கு தூக்கு தண்டனை, பத்மா ஷாவுக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனை. இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறாங்க சென்னை கோர்ட்ல இந்த 2 பேரும். அவங்களுக்கு சென்னை கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது. என்னன்னா, கமல் ஷாவுக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிடுறாங்க. பத்மா ஷா 2 வருட கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வருது. 2 வருடம் சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் பத்மா ஷா வெளில வர்றாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கமலை எப்படியாவது வெளியில எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு இடையில பிரேம்சந்த் சார் இருக்கார்ல, அவருக்கு உண்மையிலேயே அந்த குடும்பத்துல இருந்த ஒரே நல்ல மனுஷன் இந்த பிரேம்சந்த் தான். அவரு இது எதுவுமே பிடிக்காம அந்த மருமகள் இறந்து போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கே வராம அரவிந்தர் ஆசிரமத்திலே இருந்து அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பத்மா ஷா தன் பையனை எப்படியாவது வெளில கொண்டு வந்தோம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது 2008 ஏப்ரல் 21 ஜெயிலுக்குள்ளேயே மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு இந்த கமல் ஷா. இந்த கமல் ஷா சூசைட் பண்ணிக்கிட்டதா ஒரு தரப்பும், பத்மா ஷா தரப்புல இருந்து பார்வதியுடைய அண்ணங்களுடைய தூண்டுதல் பேர்ல உள்ள யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி இறந்து போயிட்டான். ஒரு பையன் எங்க இருக்கிறான், ஓடி போயிட்டானா, இருக்கானா, செத்தானான்னு தெரியல. 2வது பையன் ஜெயிலுக்குள்ள இறந்து போயிட்டான். வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. பத்மா ஷா மட்டும் இங்க தனியா இருக்க முடியாம கோடிக்கணக்கான சொத்தை இங்க போட்டுட்டு குஜராத்துக்கே போயிடுறாங்க. குஜராத் போன கொஞ்ச நாள்ல அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அதிலிருந்து 2025 வரைக்கும் அந்த வீடு பூட்டப்பட்ட வீடாவே இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கவர்னர் அதை வாங்கி வேற பிசினஸ்க்கு யூஸ் பண்ண போறதா தகவல் வந்திருக்குது. இந்த வீட்டுக்குள்ள அந்த வாழ வந்த பெண் பார்வதியோடைய ஆன்மா அலறி துடிச்சிட்டு இருக்கும்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், வாழ தானே வந்தேன், எவ்வளவு ஆசையோட அந்த பெண் வந்திருக்கும். இந்த சம்பவத்தை 2 இடங்கள்ல இந்த சம்பவத்தை தடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. உங்க பையன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார்ட்ட மருமகள் வந்து சொல்லும் போதே தான் சின்ன பையனை கூப்பிட்டு பலார்னு ஒரு அறையை விட்டு அன்னிக்கிட்ட இப்படிலாம் தப்பா நடக்கலாமான்னு கண்டிச்சிருந்தாங்கன்னா அந்த பையன் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்க மாட்டான். பார்வதி தான் வீட்டுல இப்படி நடக்குதுங்கிற விஷயத்த தன்னுடைய பெற்றோர்களுக்கு அண்ணன்களுக்கு சொல்லியிருந்தா, ஒருவேளை அந்த சைட்ல இருந்து ஏதாவது அவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த உயிர் போகாம இருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்படி அந்த ஒரு சின்ன சபலத்தினால, ஒருத்தனுடைய சபலத்தினால அதை கண்டிக்காத ஒரு அரக்கி பேய் மாதிரியான ஒரு அம்மாவனால பார்வதியோட குடும்பமே தங்கச்சி இழந்துட்டு மகள் இழந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவஸ்தைப்பட்டு இருக்காங்களாம். வைர வியாபாரி குடும்பம் ஒன்றும் இல்லாம அழிஞ்சே போயிடுச்சு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறதுக்கான காரணம் சபலம் தான் இல்லையா? முறை தவறிய உறவு என்னைக்கு இருந்தாலும் மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சாட்சி தான் இந்த சம்பவம். சரி என்பது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியா? ஒருவேளை இந்த ரவி உயிரோடு இருந்தானா அவன் இப்போ இன்னைக்கு கிடைச்சானா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இந்த சம்பவத்தை பத்தியான உங்க கருத்துக்களை இந்த சேனலின் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்க ஆர்எஸ் ராஜா. நன்றி, வணக்கம்.